ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு க்ராப் டாப் தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு நார்மல் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி க்ராப் டாப்பு கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிளாத்தை வந்து லைனிங் கிளாத் தான் நான் கட் பண்ணுறேன். அதுக்கு வந்து லைனிங் கிளாத்தை இப்போ நான் வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கீழே மடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு ஸ்கேலில் நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அவங்களோட லென்த்து வந்து இது க்ராப் டாப்பு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 16 இன்ச்சு லென்த்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 16 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு தையலுக்காக மறுபடி ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை லைன் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு இது லென்த்து இந்தளவு வரும். இது தையலுக்கு 16 இன்ச்சு நம்ம இப்போது மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது எப்படி ஷோல்டரோட அளவு நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்டிருக்கிறது போட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க. பேக் சைடு, ஃப்ரண்ட்டில் நார்மல் நெக்கு. இப்போது நம்ம பேக் சைடோட அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம நெக்கோட அளவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக்கோட ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 13 வருது. தையலுக்கும் சேர்த்து நம்ம இங்கே 13ன்னு நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இதனோட ஜஸ்ட்டோட அளவு பாருங்கள், இது வந்து 18. இப்போ பார்த்திங்கன்னா இது 36 சைஸு நம்மளுக்கு இதாகும். 36 சைஸ் வரும் இந்த ப்ளவுஸு. இப்போ நம்ம இங்கே 18 நோட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஆம்ஹோலோட அளவு, இது ஷோல்டரோட அளவு. அவ்வளோதான். நம்ம வந்து வேறு எதுவுமே இதில் கால்குலேட் பண்ண வேண்டாம். நம்ம அளவு வச்சு எப்படி க்ராப் டாப்பு கட் பண்ணிக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஷோல்டரோட அளவு 13 இருக்குது. இதில் நம்ம பாதி வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு 13ல் பாதி 6.5 இன்ச் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கேருந்து ஆம் ஹோலுக்கு அதே 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 6.5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம இந்த இடத்த லைன் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஆம் ஹோல் லைனு நம்ம இப்போ போட்டுக்கலாம். இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டோட அளவு 18 எடுத்திருக்கோம். இப்போ அதில் பாதி 18ல் பாதி 9 இன்ச்சு, இங்கே அந்த 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்காக மறுபடியும் ஒரு 1 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹிப்போட அளவு வந்து நம்ம ப்ளவுஸில் இருக்கிறத விட ஒரு 2 இன்ச்சு வச்சு ஜாஸ்தி வச்சுக்கலாம். அது மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நம்ம ஹிப்போட அளவு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே டாட் வந்து 4 சைடுமே நம்ம பிடிப்போம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மறுபடியும் ஸ்டிச்சிங்க்காக மறுபடியும் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இங்கேயும் நம்ம லைன் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பேக் ஊக்கு தான், அதனால் நம்ம இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம் ஹோல் வந்து ஷோல்ட்ரு 13 வச்சுருக்கிறதுனால இந்த அளவு தான் வரும். கீழே மட்டும் நீங்கள் வளைவு போட்டால் போதும். பெண்டு ஆம் ஹோல் ரவுண்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓகே தான். இப்போது நம்ம நெக்கு வந்து இப்போ நம்ம கட் பண்ண வேண்டாம். இது நெக்கு வந்து எது கட் பண்ணுவோம்னா கேன்வாஸ் வச்சு தான் நம்ம நெக்கு கட் பண்ணி ரெடி பண்ணுவோம். இப்போது பேக் சைடுக்கு இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ பேக் சைடு கட் ஃப்ரண்ட்டு இது கட் பண்ணியிருக்கேன். க்ராப் டாப் இது. இங்கே நம்ம ஒரு சிசர் மார்க் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. இந்த இடத்துல ஆம் ஹோல் ரவுண்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இங்கே ஒரு சிசர் மார்க் இந்த மாதிரி போட்டுக்கலாம். தையல் இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக
நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டு. அடுத்தது பேக் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இதை எடுத்து வச்சுட்டு பேக் சைடு கட் பண்ண போகிறோம். இங்கே இந்த இடத்துல வரும். இது கிராப் டாப்பு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ இங்கே பாருங்க, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு இப்படி நமக்கு வச்சுட்டு இதே அளவை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டிக்கும் இதுக்குன்னு தான் நம்ம போடணும். இப்போ நான் வந்து ஊக்குப்பட்டிக்கு தனியாக கிளாத் கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி கிளாத்து விட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊக்குப்பட்டி தனியாக கொடுக்க வேண்டியதில்லை. இதுலேயே நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி இங்கே 1.5 இன்ச்சு ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் இதே கிளாத்துலேயே நம்ம அடிச்சடிக்கிறதுனால 2 இன்ச்சுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து துணி கிளாத் விட்டு பேக் சைடு கட் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம மார்க்கிங் வந்து நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் சைடு. இதுக்கு வந்து ஹூக்குக்காக நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த கிளாத் விட்டுருக்கேன். இதுலேயே நம்ம வந்து ஊக்குப்பட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோம். இங்கேயும் இந்த அளவு நம்ம சிசர் மார்க் போட்டுக்கலாம் மடித்து தைக்கிறதுக்காக. ஆம் ஹோலு ஃப்ரண்ட்டோட அளவே நம்ம இந்த ஆம் ஹோல் ரவுண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் சைடும் இதே அளவு வச்சு கட் பண்ணியாச்சு. பேக் சைடுக்கு இந்த இது தேவையில்லை. நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு தான் இது ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக இங்கே ஒரு சிசர் மார்க் போட்டுடலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இது பேக் சைடில் நான் இது ஊக்குப்பட்டிக்காக நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஊக்குப்பட்டிக்காக நம்ம விட்டுருக்கோம். இங்கே ஒரு சிசர் மார்க் போட்டுக்கலாம். இப்போது ஷோல்டரோட அளவு வந்து நம்மளுக்கு ஒரு 3 இன்ச் வரும். இப்போ இவங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அளவு நம்ம தையல் போக இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருக்கங்காட்டிக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இங்கே ஒரு 3 இன்ச் வரும். பாருங்கள், இந்த மாதிரி 3 இன்ச் வரும். நீங்கள் இதுக்கு தையலுக்காக கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக்கு இதில் கட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ஷேப் மட்டும் எந்த மாதிரிங்கிறத போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கா. இப்போது பேக் சைடு இப்படி வரும். இந்த மாதிரி வந்து ஒரு நெக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 9 இன்ச் வைக்கலாம், 10 இன்ச்சு 9 இன்ச் வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்படி இந்த நெக் மாடல் போட போகிறோம். இந்த மாதிரி இது நம்ம எல்லாமே கேன்வாஸில் நம்ம பண்ண போகிறோம். அதனால் கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது நம்ம மெயின் கிளாத்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி மெயின் கிளாத்தை இப்படி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தை இதுக்கு மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது ஃப்ரண்ட் நெக்கு தான், ஃப்ரண்ட்டு பார்ட்டு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து தையலுக்காக கொஞ்சம் மடிக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
அடுத்தது பேக் சைடு இந்த பக்கம் இப்படியே திருப்பி இந்த பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் சைடு. இதுலேயும் ஊக்குக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து இது பண்ணி தான் கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து முந்தானி சைடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இது வந்து க்ராப் டாப்புக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்குது. எதனாலனா இது லென்த்து நம்ம ஜாஸ்தி வச்சுருக்கிறதுனால இந்தளவு தான் பத்துது. ஊக்குப்பட்டிக்கு நம்ம தனியாக கிளாத் கொடுக்க தேவையில்லை. இதுலேயே 2 இன்ச்சு ஜாஸ்தி நம்ம விட்டுருக்கோம். அதனால் இப்போ நான் வந்து இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம பேக் சைடும் கட் பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவு இந்த முந்தானியோட கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். 4ஆக மடித்து நம்ம ஸ்லீவு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவு எந்த மாதிரினா மேலே வந்து லைட்டாக பஃப் ஸ்லீவ் வர மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். எல்போ ஸ்லீவு இந்த மாதிரி நம்ம 4ஆக மடிச்சுக்கலாம். 4ஆக மடிச்சுட்டு மடிக்கிறதுக்காக இப்போ நான் வந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவோட அளவு இந்த மாதிரி வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். இவங்க நார்மலோட ஸ்லீவு இந்த அளவுன்னு பார்த்துக்கிட்டு சைடு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே அது தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்ஹோலோட ரவுண்டு இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பண்ணினீங்கன்னா இந்த சுருக்கெல்லாம் இப்படி வந்துடணும். அப்போ தான் நீங்கள் ஸ்லீவோட லென்த்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவோட லென்த்து எவ்வளோங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு மொத்தம் 10 இன்ச்சு வருது. இது ஓகே தான். அப்புறம் இங்கே பாருங்கள் 10 இன்ச்சு இங்கே இருந்ததுன்னா நம்ம ஆம் ஹோலோட லென்த்து சைடு லென்த் வந்து 4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து இங்கே பஃப் ஸ்லீவ் போட போகிறோம். மேலே வந்து ஃப்ளீட் வர்றதுக்கு அப்போது நம்ம 4 இன்ச்சு கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே இப்படி நேராக ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 4 இன்ச் இங்கே வருது. இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே கிராஸ் லைனும் போட்டுக்கலாம். இப்போ இது ஸ்லீவோட ரவுண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளீட்டுக்காக இங்கே மறுபடியும் கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றி இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வர மாதிரி. அது எத்தனை இன்ச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போது அது ஒரு 2.5 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பஃப் ஸ்லீவு மேலே தூக்குற மாதிரி வர்றதுக்கு இங்கே பாதியோடு நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவு கட் பண்ணிட்டோம். இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே சென்டரில் ஒரு சிசர் மார்க் போட்டுக்கலாம். இங்கே ஒரு சிசர் மார்க் போட்டுக்கலாம். இங்கே மடிக்கிறதுக்காக இங்கேயும் ஒரு சிசர் மார்க் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இங்கே சுருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்படி வைக்கும்போது பஃப் ஸ்லீவ் உங்களுக்கு இப்படி நல்லா இப்படி தூக்குன மாதிரி வரும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்லீவு கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போது ஃப்ரண்ட்டில் வர்றதுக்காக நம்ம 2 இது மட்டும் எடுத்து இப்போ உள்ளே தள்ளி இப்படி கட் பண்ணிடலாம்.
இந்த இடத்துல உள்ள தள்ளி ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. இங்கே நம்ம ஃப்ளீட் வர்ற வரைக்கும் தான், பாதிக்கு மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.